ஸோ சர்வைவர் சீரிஸோடைய கோ ஹோம் எடிஷன் ரால வந்து பார்த்தோன்னா பல கிளாசிக்கான சம்பவங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு. ஸோ அப்படி இந்த வாரம் ரால வந்து பார்த்தோன்னா என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுவார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சிலைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே வீடியோக்குள்ளே மூவ் எல்லாம் பண்ணார். ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை கிக் ஆஃப் பண்ணியிருந்தாருன்றதை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம். அதன் வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸை கிக் ஆஃப் பண்ணார். ரோமன் ரைன்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோடி ரோட் சிஎம் பங்கு இவங்க எல்லாருமே இன்வால்வ் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் என்ன பேசியிருந்தாங்கன்றதை தனி செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட டீம் நான் லீட் பண்ணுவேன், நீ தான் லீட் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்குன்னு ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு பார்லிமெண்ட் பிடிக்காது, விஷயம் பிடிக்காது, ஸோ அதனால தான் இந்த இடத்துல இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் டீம்மேட்ஸ் இருக்காங்க, ஸோ என் பிளட்ல இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாங்குதுன்றதை ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா போகும்போது ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்டு போயிறாரு. அந்த டைட்டில் வந்து ஏன் ஷோல்டரில் இருந்தால் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி 2 பேருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போயிறாரு. பங்கு கேட்பார், யார் என்னை சொன்னியோ கோடி சொன்னியான்ற மாதிரி கேட்கும்போது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்கன்ற மாதிரி ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு கிளம்பிடுவார். ப்ராபபிலி ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா டைட்டில் ஃபீட் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசி வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய பால் ஹேமன், ட்ரூ மெக்கின்டயர், லோகன் பால் அண்ட் ஆல்சோ விஷன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்சாக நடக்க போது யார் போகலாம்ன்ற மாதிரி நம்ம லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அனுப்பிச்சுடு இவர் அனுப்பிச்சுடுன்ற மாதிரி கேட்கும்போது பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போகிற ட்ரூ மெக்கின்டயர் கூட நீ தான் சேர்ந்து சண்டை போடுறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தலைவன் அனுப்பிச்சு விட்றாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய குந்தர் வர்சஸ் கார்மலா ஏஸ்க்கான லாஸ்ட் டைம் நவு டோர்னமெண்ட்ஸோடைய குவாலிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்குங்க. ஸோ நல்லா லென்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா காம்படேட் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ சூப்பராகவே இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் வின் பண்ணி செமிஃபைனல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஊசோஸ், ரோமன் ரைன்ஸ், கோடி ரோட், சிஎம் பங்க மீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டயரையும் லோகன் பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீட் பண்ணுறோம், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாக் டீம்ன்றது உலகத்துக்கே தெரியும், அதை 1 செகண்ட் நாங்கள் ப்ரூவ் பண்ணி வார் கேம்ஸோட அட்வான்டேஜை வின் பண்ணுவோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ரோமன் ரைன்ஸ் கேட்குறாரு, ஸோ யார் லீட் பண்ணுறன்றதை முடிவு பண்ணிட்டீங்களாப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் ஒரு நக்கலாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரிபிள்ஏவோட மெகா சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா வராரு. டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பீட் பண்ணிடுவேன், பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் திரும்ப என்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சர்வைவர் சீரிஸில் நான் எடுத்துருவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அந்த இடத்துல ஜான்சனோட மியூசிக் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுது. சரி ரைட், இப்போ ஜான்சனா தான் வருவான்னு பார்த்தா ஜான்சனோட மினி வெர்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கேமராமேனே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கூட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு வராரு. பட் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. அதை முடிச்சு விட்டதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல ரேமஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரேமஸ் ஸ்டுடியோ வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் ரிங் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகி போயிறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபின் பேலர், ஜேடி மெக்டோனல் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ வர்சஸ் நம்மளுடைய ஜேடி மெக்டோனலுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனல் ஆக்சிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருவார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோ வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஆடம் பேஸ் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்கோல் ராதிகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஸோ நிக்கி பெல்லாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்கும்போது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தரமான்ற மாதிரி வந்து தான் சொன்னோன்னே அந்த இடத்துல ரெக்கோல் ராதிகேஷ் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நியூ டே வராங்க. ஸோ நியூ டே வந்ததுக்கப்புறமா ஸோ டாக் டீம் டிவிஷன் டியூட்டி எதுவும் முடிவு எடுத்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஸோ நியூ டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் டாகன் ரீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்ம கோஃபி கிங்ஸ்டன் ஜேவியர் உட்ஸை நம்பியிருக்க மாட்டாங்க. உண்மையிலே 1 செகண்ட் சொல்லுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம கிரேசன் வாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியர்ஸ் தலையில் வச்சு ஏதாச்சும் சொல்லலான்னு வராரு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஆடம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றாங்க. இதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அரினாக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. அரினாக்கு என்ட்ரன்ஸ் ஆன பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் வாலிபால் சாம்பியன் ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லா ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. நிக்கி பெல்லாவை நிறையாவே நம்பினேன், பட் இருந்தாலும் அவன் வந்து துரோகம் பண்ணிட்டா. ஸோ அவளுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த துரோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஆல்சோ இவங்க இப்போ வரைக்கும் கரண்டாக நிக்கி பெல்லாக்கு அகேன்ஸ்டாக அவங்களுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை சர்வைவர் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராக இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு ஸோ நம்மளுடைய டீம் ஏஜேலியும் நம்மளுடைய டீம் பெக்கி லிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிராவல் அண்டர் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டீம்மேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் பண்ணுறாங்க. கபிக்கு வாரியர்ஸையும் லாஸ்ட் லெஜண்ட் நைஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் பண்ணுறாங்க. ஹைப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏஜிலியை பார்த்து என்ன சொல்லலாம்னா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ஸோ என் கூட மிஸ் பண்ணி என் டைட்டிலையும் காசு பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீயே வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யார் நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஏஜிலி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ ஏஜிலி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதர் 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறியா, நீ தான் மிஸ்டேக் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ தான் தப்பாக
தப்பாக புரிஞ்சுக்கிற வார் கேம்ஸில் வச்சு நாங்கள் தான் ஒன்று லாக் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த பிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய சோலோ சிக்கோ வர்சஸ் பென்டாகான லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கூட போல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரேம்பாண்ட ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும்ல, ஸோ அந்த டேபிள் மேலே நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்பாரு. அந்த மூவ் பெர்ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஷோல்டரும் அந்த எல்போன்னு நினைக்கிறேன், ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் ஃப்ளோரில் அடிச்சிருது. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி ஸ்டாப்பேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பென்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப்பேஜ் பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டாப்பேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சு விட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஸ்கிரிப்டில் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிடென்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி இருக்குது. எதை வச்சு பார்க்கும்போது இந்த இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ட்டாக முடிச்சு. ஏன்னா நிறையா அதாவது எப்படி சொல்கிறது, நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரால நடக்கல. எப்பயுமே WWE கொச்சன்னு நிறையா கொடுப்பானுங்க ரால. இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடந்த மாதிரி எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு எதுவும் நோட்டபுளாக இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஐவி நீல், ராக்சன் பெரஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் சென்டருக்கு சாம்பியனான மேக்ஸின் டுப்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினச்சா உன்ட்ட இருக்கிற அந்த இன்டர்கேண்டல் சாம்பியன்ஷிப் எப்போ வேணாலும் வாங்க முடியும், பட் நீ மேட்சை கொடுத்தனன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர், லோகன் பால் வர்சஸ் ஊசோக்கான நம்மளுடைய வார் கேம்ஸோடைய அட்வான்டேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர், பிரான் செட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கு வந்துடுறாங்க. இவங்க வந்ததை வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அதை யூஸ் பண்ணி லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ விஷன் கையில் தான் இப்போ வரைக்கும் கண்ட அட்வான்டேஜ் இருக்குது. இவங்களுக்கான பிராவல் போகிற நிலையில் அந்த இடத்துல நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்றாங்கன்னு தான் சொல்லணும். அடிச்சு பறக்க விட்டதான் மட்டும் இல்லாமல் டால் ஸ்டாண்டாக அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ப்ரீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வராரு. பிராக் லெஸ்னர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரோஸ்க்கு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறேன்ற பேரில் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்சை பண்ணி விட்டாரு. அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் பாட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணல. அதுக்கப்புறம் லோகன் பால், ட்ரூ மேக்கிண்டயர், விஷன் இவங்க எல்லாரையும் தட்டி வாங்க நம்ம ஃபைட் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்மளுடைய பிராக் லெஸ்னர் போகிறாரு. பட் இருந்தாலும் அந்த பிராவல் பாதியிலே போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் என்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தானே அஃபிஷியலாகவே ஸ்ட்ரீம் பண்ணுறானுங்க. ஸோ வேறு எந்த பிளாட்ஃபார்மில் கூட தேட முடியாது, WWE அஃபிஷியலாக அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஸோ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிராவல் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் ஃபேஸ் டீம் இருக்காங்களா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக இருக்காங்க. சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ரோமன் ரைன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஊசோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக இந்த வாரம் ராபா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் எல்லாமே ஓரம் கட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஊசோஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க், ரோமன் ரைன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலை ரவுண்டு கட்டி பிரைம் குடிச்சிட்டு நம்ம லோகன் பால் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி ஒரு சில ஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இப்போ கரண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் மெயின் ஈவெண்ட்டில் பாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ரா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரிஸோட ஃபைனல் ராவாக இருக்க போது. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டுன்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் மேட்சஸ் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல்ஸ் டிராகன் லீக் வர்சஸ் நம்மளுடைய நியூ டேக்கான WWE வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சு தான் இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் மல்டிபிள் மேட்சஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா பேப்பர்லேருந்து வரனால நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஸ்மாக் டவுனும் முன்னாடியே டேப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே கிளாரிஃபை பண்ணி நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓரட்டா.